சில கதைகள் இருக்கு, அது வெறும் கதையா மட்டும் இருக்காது. ராத்திரியோட இருட்டுல நம்ம கூடவே பயணிக்கும். அப்படி ஒரு கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பஸ் நம்பர் 375 ஓட நள்ளிரவு பயணி. இந்த முழு கதையோட ஆரம்பமே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. ஒரு பொண்ணு டிக்கெட் எடுக்கல, ஆனா டிரைவரால அவள கீழே இறக்கி விட முடியல. என்னது, ஒரு டிக்கெட் எடுக்காத பயணிய கூட இறக்கி விட முடியலையா? அப்படி என்ன ஒரு சக்தி அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு? வாங்க, இந்த மர்மத்தை நாம சேர்ந்து விளக்கலாம். இந்த கதை எங்க நடக்குதுன்னா, ரொம்ப பரபரப்பான லண்டன் நகரத்துல. ஆனா நேரம், எல்லாரும் தூங்குற அந்த நடு ராத்திரி. நம்ம பயணிக்க போறது பஸ் நம்பர் 375ல. பகல்ல பாத்தீங்கன்னா இது மத்த பஸ் ரூட் மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான வழித்தடம் தான். ஆனா ராத்திரி மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஸ்ஸ ஓட்டுற டிரைவர்கள்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி என்னதான் அந்த ராத்திரியில நடக்குது? எதுக்கு அந்த பயம்? சரி, இப்ப கதை ஒரு குறிப்பிட்ட டிரைவரை சுத்தி நகர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராத்திரி அவரோட கடைசி ட்ரிப்ல அவருக்கு கிடைச்ச அந்த வினோதமான அனுபவம், அது என்னன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். டைம் கரெக்டா நள்ளிரவு. டிரைவர் ஜேம்ஸ் தன்னோட கடைசி ட்ரிப்ப ஆரம்பிக்கிறாரு. ரோடெல்லாம் எக்தம் காலியா இருக்கு. அப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு மட்டும் தனியா நிக்கிறா. அவங்களுக்காக பஸ்ஸ நிறுத்துறாரு. அவளும் எந்த சத்தமும் இல்லாம அமைதியா பஸ்ல ஏறுறா. இங்கதான் இந்த விசித்திரமே ஆரம்பிக்குது. அவளோட தோற்றமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. உடம்பு முழுக்க வெள்ளை உடை. அவளோட நீளமான முடி முகத்தை மறைச்சிருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட பேசல. முழு அமைதி. இத பார்த்த டிரைவருக்குள்ள லேசா ஒரு பதட்ட உருவாக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சீட்ல உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே டிரைவரோட பயம் உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவர் கண்ணில பட்ட அந்த காட்சிதான். பஸ் போய்கிட்டே இருக்கு. டிரைவரும் வழக்கம் போல பின்னாடி இருக்கிற கண்ணாடியில பயணிகளை ஒரு பார்வை பாக்குறாரு. ஆனா அங்கதான் அவருக்கு அந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு அவளோட சீட்ல இல்ல. டிரைவருக்கு ஒரே குழப்பம். என்னது, கதவெல்லாம் மூடி இருக்கு, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எங்க போயிருக்க முடியும்? அவரால நம்பவே முடியல. சட்டுன்னு பஸ்ஸ ஓரமா நிறுத்திட்டு பின்னாடி போய் பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. பஸ் முழுக்க காலியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, கதவெல்லாம் மூடி இருக்கு, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் எப்படி மாயமா மறைய முடியும்? டிரைவர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கும்போது அந்த காலியான பஸ்ஸோட பின்னாடியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேக்குது. அடுத்த ஸ்டாப் கல்லறை. இந்த பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த விசாரணையில தான் இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் வெளியே வந்துச்சு. 10 வெறும் ஒரு நம்பர் தானன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த 10ஆம் நம்பருக்கும் அந்த அமானுஷ்ய உருவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூட்ல டிரைவர் அந்த பொண்ணை பார்த்தாரே, அதே இடத்துல ஒரு கோரமான பஸ் விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்துல ஒரு இளம் பொண்ணு இறந்து போயிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னிக்கு ராத்திரி டிரைவர் பார்த்தது வேற யாரையும் இல்ல, அந்த விபத்துல இறந்து போன பொண்ணோட ஆவியத்தான். அது மட்டும் இல்ல, இது ஒரே ஒரு தடவை நடந்த சம்பவம் கிடையாது. ஒவ்வொரு ராத்திரியும் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த கதை அந்த பொண்ணோட ஆவியோட முடியல. இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் இன்னும் பாக்கி இருக்கு. பஸ் நம்பர் 375யோட சாபம் சும்மா அந்த ஆவி பஸ்ல ஏறுறதோட நின்னு போறதில்ல, அந்த சந்திப்புக்கு அப்புறம் நடக்கிறது தான் இன்னும் ரொம்ப கொடூரமானது. ஆமாங்க, எந்த டிரைவர் அந்த பொண்ண ராத்திரியில பஸ்ல ஏத்துறாரோ அவர் அடுத்த நாள் வேலைக்கே வரமாட்டாரு. இது அந்த ரூட்டோட ஒரு எழுதப்படாத விதியாவே மாறிடுச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை நீங்க தான் அந்த பஸ்ஸோட டிரைவர்னு வச்சுக்குவோம். நடு ராத்திரி வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு தனியா நின்னு கை காட்டுறா. பஸ்ஸோட கதவை திறப்பீங்களா, இல்ல எதுக்கு வம்புன்னு நேரா போயிடுவீங்களா? யோசிச்சு பாருங்க.